ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், உருளைக்கிழங்கு போண்டா. ஸோ இந்த உருளைக்கிழங்கு போண்டாவில் ஒரே ஒரு ட்விஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இந்த குவாரண்டைன் சமயத்தில் எனக்கு மாவு கிடைக்கல. லைக் நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸோ இல்லை கடலை மாவோ கிடைக்காததுனால நான் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி இந்த போண்டா பண்ண போகிறேன். ஸோ என்ன ட்விஸ்ட்டு என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் அந்த ட்விஸ்ட்டு. ஸோ ரவை வச்சு உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறேன். அது எப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சாட்டே பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் உருளைக்கிழங்கு இருக்குது, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா அண்ட் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கிறது அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு துருவின இஞ்சி சேர்க்குறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் இப்போ கடாயை வச்சாச்சு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. அதில் கொஞ்சோண்டு கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஓகே, ஸோ வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டாச்சு. அது நல்லா வணங்குறோம். இது நம்ம ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌனாக வணக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா எகெயின் நம்ம இது கூட இதை எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. சரிங்களா? அதனால் ஓரளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி வணங்கினா போதும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வேக வச்ச பொட்டேட்டோ. நான் ஏற்கனவே ஒரு 2 பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கேங்க. ஸோ கொஞ்சம் பெரிய பொட்டேட்டோ என்னென்னா 2, இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 3 பொட்டேட்டோ ஆர் ஹவர் யூ விஷ் நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. இந்த சால்ட் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ இது வணங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை அண்ட் இஞ்சி போடலாம். இஞ்சி முன்னாடியே போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். பட் இஞ்சி முன்னாடி போடுறத விட இப்போ போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இஞ்சி எண்ணெயில் வணங்கும் போது ஒரு மாதிரி உங்களுக்கு கசப்பு கொடுக்கும். ஓகே, ஸோ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதோட மேலே கோட்டிங் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது இந்த பொட்டேட்டோவை ஸ்டஃப் பண்ண கோட்டிங் ரெடி பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 டம்ளர் ஒரு கப்புன்னு சொல்லலாம் தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணியிலையும் நம்ம லைட்டாக உப்பு போடுறோம். அந்த ரவைக்கு தேவையான அளவான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறோம். இது ஒரு அந்த அவுட்டர் கோட்டிங் ரொம்ப பிளாண்டாக இருக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் போடுறோம். சரி, தண்ணி கொதிக்கட்டும். ஆர் நீங்கள் இதில் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் போடலாம் மக்களே. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம் அண்ட் பூண்டு போடலாம். பூண்டு அப்படியே போடுறத விட நீங்கள் பூண்டை நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரோஸ்டட் கார்லிக் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் நிறைய ஆட் பண்ணலாம். நான் இப்போ எனக்கு லைக் குவாரண்டைன் டைமில் நம்மளுக்கு ரொம்ப லிமிட்டட் டைம் இருக்குது, நிறையா செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் மிளகாத்தூள் அண்ட் உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணலாம். இது ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், இது அவுட்டர் கோட். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ தண்ணி கொதித்த உடனே நம்ம ரவை போடுறோம். நார்மலாக இருக்கிறத விட நீங்கள் ரவை கொஞ்சம் இதுவாக தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக உப்புமாக்கெல்லாம் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அதை விட கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது நம்மளுக்கு ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம ஸ்டஃப் பண்ண முடியும். அதனால் கொஞ்சமாக ஒரு மாதிரி நல்லா ரவையெல்லாம் வந்துருக்கணும். அதே சமயம் ஒரு கெட்டி கன்சிஸ்டன்சி வர மாதிரி இருந்தால் ஓகே. கொஞ்சம் சிம்மில் நான் அடுப்பை வைக்கிறேன். ஏன்னா சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது தண்ணி டக்குன்னு எவாப்ரேட் ஆகாது, அதே சமயம் கொஞ்சம் நின்று வேகும் ரவை. அதனால் ஓகேங்களா? என்னுடைய அவுட்டர் கோட்டிங் ரவை இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா வெந்திருக்கு. அண்ட் இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது வந்து ஆஃப் பண்ணினா கூட அந்த தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆற விடணும். ஏன்னா நம்ம எடுத்து கையில் ரோல் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்கெல்லாம் வைக்கிறதுக்கு சூடாக இருந்தது கை வெந்துடும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஸோ ஸ்டஃபிங்கையும் நான் ஆற வச்சுருக்கேன் அண்ட் ரவையும் ஆறட்டும். ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு அண்ட் ரவை ரெண்டும் ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரவையை இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு நடுவில் வச்சுட்டு ஒரு பால் பண்ணணும். இப்போ அவங்க பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் இது. ஸோ இதே மாதிரி நம்ம மற்ற உருளைக்கிழங்கையும் அண்ட் ரவையும் வச்சு பால் பண்ணுவோம். ஓகே மக்களே, ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்கிற அந்த ரவை கோட் பண்ண உருளைக்கிழங்குக்கும் போதும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா நம்மளோட க்ரன்ச்சி அவுட் ஸ்நாக் தெரியணும். அவுட் சைட் வில் பி வெரி க்ரன்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக உருளைக்கிழங்கோட சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ மக்களே, நல்லா சுட சுட இருக்கிற நம்மளோட போண்டா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அந்த ரவையோட கிறிஸ்பினஸ் அவுட்டர் லேயரும் உள்ளே வந்து அந்த போண்டாவோட உருளைக்கிழங்கோட அந்த ஒரு சாஃப்டாகவும் செம்மையாக இருக்குது. இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் நான். ஓகே, இதோட க்ரன்ச்சினஸ் வந்து பார்க்கணும்னா ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கிராக்லிங் சத்தம் கேட்டுச்சா? ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் என்னால் எடுக்க முடியல. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் வெளியே வந்து இந்த லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அந்த க்ரன்ச் சவுண்டு உங்களுக்கு கேட்குது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஸோ ரொம்ப எம்மி அண்ட் டெலிஷியஸ் ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் யூ வுட் லவ் இட், ஐ ப்ராமிஸ்.